சொல்லுங்கள் ஜி. புது மொபைல் வாங்கணுமா? சொல்லுங்கள், பட்ஜெட் என்ன சொல்லுங்கள். ஆமாம், எடுத்தோடனே முதல் கேள்வி கேட்குற கேள்வி அதானே. சொல்லுங்கள், எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கலான் இருக்கீங்க? 15,000? இப்போ தான் 15,000க்குள்ள என்ன மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இருங்க, அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நிறையா பேர் ஆன்லைன்லையும் சரி நண்பர்களும் சரி என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து 15,000க்குள்ள நல்ல மொபைல் சொல்லு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மொபைல் வச்சுருப்பாங்க, ஒரு பேசிக் மொபைல் வச்சுருப்பாங்க, ஆண்ட்ராய்ட் மொபைல். அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மொபைல் வேணும், தரமான மொபைல் வேணும். ஸோ 15,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம். இவங்களுக்காக இந்த வருஷம் 2016 பல மொபைல் வந்துச்சு. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த 10,000 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இந்தியாவோட மார்க்கெட். ஏன்னா பல பேர் இந்த 10,000 15,000 மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அன்னைக்கு அலசுவோம். ஸோ என்கிட்ட பல பேர் கேட்குற மாதிரி நான் வந்து திரும்பி மக்கள்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு 15,000 ஒரு மொபைல் வாங்கணும்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ கேட்டவங்க எல்லாரும் சொன்ன பதில் தான் இது. ஸோ என்னுடைய ஒப்பீனியனும் வந்து அவங்க சொன்ன பதில் வந்து ஒத்து வருது. இவங்க சொன்ன தரவரிசை எப்படி பார்த்தீங்கன்னா 3வது நிலையில் இருக்கிற மொபைல் வந்து லாயிக்கோவோட லா2 மொபைல். லா2 மொபைல் இந்த வருஷத்துடைய முதல் பதிவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 தான் மொபைல். 12,000 ரூபாய்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நீட்டான பேட்டரி, டிசைன் பார்க்க நல்லா இருக்கும், கேமரா அருமையான கேமரா, எல்லாமே ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க 12,000 ரூபாய்க்கு. இந்த மொபைல் தான் முதல்ல 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாமல் வந்த மொபைல். 3.5mm ஆடியோ ஜாக்கை தூக்கிட்டு இவங்க வந்து USB-C போர்ட் மூலமாகவே பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி, CDLA டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜியோட கொண்டு வந்தாங்க. இந்த மொபைல் நல்லா ஆடியோ இப்போ கேட்குறது நல்லா தான் இருந்தது. அவங்க CDLA ஹெட்ஃபோன் வச்சு யூஸ் பண்ணி கேட்குறப்போ எனக்கு பிடிச்ச ஒரு மொபைல், டிசைன் நீட்டாக இருக்கும். அதனால இது 3வது தரவரிசையில் வச்சுப்போம். 2வது தரவரிசை என்ன மொபைல் இருக்குன்னா Redmi Note 3. அனைவரும் இன்னைக்கு வந்து இந்த தேதியில் விரும்பி வாங்குற மொபைல் வந்து Redmi Note 3. ரொம்ப பாப்புலரான மொபைல். ஷியோமி வந்து ஒரு இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமான மொபைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல இந்தியாவில். ஏன்னா அவங்க சைனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றாப்புல அந்த மொபைலை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. பட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வரைக்கும் இந்த Redmi Note 3 இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான சேல். ஸோ Redmi Note 3 கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 4000 mAh பேட்டரி, நீட்டான டிசைன், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அடக்கமான இருக்கும், அருமையான UI, MIUI எனக்கு ரொம்ப பிடிச்ச UI. அதில் MIUI 8 வெர்ஷன் வந்து பல அம்சங்கள் இருக்குது. என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ, நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இது தவிர இந்த மொபைல் வந்து கேமராவும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பற்றி பார்க்குறப்போ வெறும் 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப அருமையான ஆப்ஷனாக இருந்தது. பட் இது 2வது தரவரிசைலாம் இருக்குது. ஏன்னா இது வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நான் பல பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் க்ளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாங்குற ஒரே ஆப்ஷன் Moto G4 Plus. ஸோ இன்னைக்கு முதல் நிலையில் இருக்கிறது வந்து Moto G4 Plus. யார் என்கிட்ட மொபைல் கேட்டாலும் நான் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் Moto G4 Plus வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இது வந்து தப்பாகவே ஆகாது இந்த டெசிஷன். ஒரு நல்ல தரமான மொபைல், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது. அதில் எல்லா அம்சங்களும் கூடின இந்த மொபைல் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த மொபைல் தான் பலரும் விரும்பி வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க அனைவரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சில பேர் வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து சில இஷ்யூஸ், நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வேறு மொபைல் வாங்கிக்கலாம். இந்த 3 மொபைலுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் இது தவிர குறிப்பாக நம்ம இந்த 3 மொபைல் தவிர குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மொபைல் வந்து Honor 5C. Honor 5C வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான மொபைல். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5.2 இன்ச், கைக்கு அடக்கமாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த மொபைல். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் பல அம்சங்கள் இருக்குது இந்த Honor 5Cயில். கேமராவும் நல்லா டீசெண்டாக இருக்கும், டிசைனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து பல பேருக்கு தெரியாது, இந்த Honor 5C தெரியாது. Honor 5C Honor பிராண்டிங்கே வந்து பல பேருக்கு இன்னும் பரிச்சயம் இல்லை. பட் இருந்தாலும் பேட்டரி நல்லா இருக்குது இந்த மொபைலில். எல்லாமே ஒரு தரமான மொபைல் 12,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க Honor 5Cயில். ஸோ இந்த வருஷம் புதுசாக Honor மொபைல்ஸ்லாம் வருது, என்ன மொபைல் வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இந்த மொபைல் நான் சொன்ன 4 மொபைலுமே ஆன்லைன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட், அதாவது நீங்கள் கடையில் போய் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடைக்காரர் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற 2 கம்பெனி வந்து விவோவும் ஓப்போவும். ஸோ விவோ ஓப்போவில் என்னென்ன மொபைல் இருக்குன்னா Oppo F1s, Vivo Y55L.
ஸோ இந்த 2 மொபைலுமே வந்து சக்க போட்டு இருக்க கடைகளில். ஏன்னா வந்து அந்த 15,000க்குள்ள ஒரு தரமான மொபைல், ஒரு நல்ல பேட்டரியோடைய, நல்ல கேமராவோடைய, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூடிய அந்த பேட்டரி மொபைல் வேணும்னா அப்படின்னா இந்த 2 மொபைலுக்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த விவோ Y55L விட ஓப்போ F1s நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஃபைனாக இருக்குது டிசைன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த எல்லா மொபைல்ஸ் பார்த்துட்டோம். 10லேருந்து 15,000க்குள்ள என்ன மொபைல் வாங்கணும்னு பார்த்துட்டோம். நம்ம உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ட்விட்டரில் போயிட்டு கிரி சொன்னா சரி அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்விட்டரில் ஈஸியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். நம்ம கான்வர்சேஷனும் நம்ம லாங்காக ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம் ட்விட்டரில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.